வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நியூஸஸ் கிடையாது. இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் மட்டும் இருக்கும். ஓகே, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் வந்து 7 மணிக்கு இருக்கும். அது வந்து பெரிய லெவலில் மூமெண்ட் கொடுக்க போகிறது இல்லை. ஓகே, அந்த டைமில் டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தென் மேலே அப்சைடில் தான் மூவ் ஆகும், அல்லது இங்கே கன்சால்டேட் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட கன்சால்டேட் ஆகும். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண போகிறது கிடையாது. நாளைக்கு தான் நமக்கு வந்து இன்வென்ட்ரி இருக்குது. நாளைக்கு ஒன்றும் பெரிய நியூஸஸ் கிடையாது. ஓவர் நைட் பொசிஷன்ஸை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, பெரிய சேஞ்சஸ் இன்னைக்கு இருக்க போகிறது இல்லை. அதனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகலாம், அல்லது ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் அப்சைடில் தான் மூவ்மெண்ட் இருக்க போகுது. இன்னும் ஒரு ஹை அப்படிங்கிறது கண்டிப்பாக மார்க்கெட்டில் பிரேக் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2 நாளில் நடக்கலை அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வீக்கில் டாலர் இண்டெக்ஸ் மேலே அப்சைடில் தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓவர் நைட் பொசிஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறையா ஹாலிடேஸ் இப்போ வந்து இன்றைக்குமே நிறைய கரன்சிஸ் வந்து ஹாலிடேயில் இருக்குது. கேட் இல்லை, நாளைக்கு தான் இருக்குது ஓப்பனிங். அதனால தான் இன்றைக்கி வந்து இன்வென்ட்ரி நமக்கு கிடையாது, ஆயில் இன்வென்ட்ரி கிடையாது நாளைக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் இருக்கும். டியூஸ்டேயில் பாதி பேருக்கு ஹாலிடே இருக்குது. அண்ட் டியூஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடும். நியூ இயருக்கும் ஹாலிடேவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வியாழக்கிழமைக்கு மேலே கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவான நியூஸஸாக மார்க்கெட் மூவ் தான் இருக்கும். ஃப்ரைடேக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. அதுக்கப்புறம் ஜான்வரி 6th நமக்கு ஓரளவு மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட்ஸில் வரும். அதனால ஓவர் நைட் பொசிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. என்ட்ரி எடுத்தால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எடுக்காதீங்க. ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ஏன்னா மூவ்மெண்ட் இருக்காது. திடீர்னு ஏதாவது ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திக்குவாங்க. ஸோ டாலர் இண்டெக்ஸ் லைட்டாக இறங்கலாம், திருப்பி மார்க்கெட் மேலே போகும். ஆயில் பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து ஸ்டில் அந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயும் இந்த சப்போர்ட்குள்ளேயும் தான் இருக்குது. இது பர்ஃபெக்டான ரேஞ்ச். கிட்டத்தட்ட நம்ம இப்படி ஒரு வச்சுக்கலாம், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியும் இருக்கும். ஸோ ப்ரைஸ் மேலே பிரேக் பண்ணாலும் 72க்கு மேலே போகும் பொழுது வெயிட் பண்ணணும். திருப்பி மார்க்கெட்டோடைய ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால்தான் பை ட்ரை பண்ணணும். இல்லைன்னா ஃபேக் பிரேக்காக உடச்சிட்டு திருப்பி இந்த ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றோம். ஸோ இப்போ ஒரு வேளை நமக்கு வந்து ஆயில் வந்து பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், மேலே பிரேக் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வேலை செய்யும், வந்துட்டு இங்கே எடுக்கும். ஸோ நம்மளுடைய பை சான்ஸ் இங்கே எடுக்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து இப்போ வந்து செல் சைடில் பிரேக் ஆகுது, மேலே போக முடியாமல் அரௌண்ட் திஸ் ஏரியா வந்துட்டு மார்க்கெட் திருப்பி செல் பிரேக் ஆகுது அப்படின்னா 66க்கு கீழே ப்ரைஸ் வந்தால் மட்டும் ட்ரெண்டிங் செல் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இங்கே ஒரு செல் எடுத்தால் இவ்வளோதான் டார்கெட், இங்கே ஒரு பை எடுத்தால் இவ்வளோதான் டார்கெட். பட் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது லாங் பீரியட் ஹோல்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாகவே இதிலேயே இருந்திருக்கு. அப்கமிங் ஜான்வரியில் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அது அப் சைடா டவுன் சைடா அப்படிங்கிறது பிரேக் அவுட் வச்சு பார்க்க முடியும். அதில் நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெண்ட் அப்படிங்கிறது டவுன் சைட்லேயோ இல்லை அப் சைட்லேயோ கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். 72 ஆர் 66க்கு அப்புறம் தான் நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த மல்டி சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி கூட மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஓகே, ஸோ ப்ரைஸ் இப்போ ஒரு கரெக்ஷனாகத்தான் மேலே போகுது. எனி டைம் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது நம்ம செல் அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் டீப்பாக மேலே ஏறுது, ஒரு 31 வரைக்கும் ஏறினாலும் செல் ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு சான்சஸ் நிறையா கிடைக்கும். இந்த வீக்கில் இறங்குமா அப்படின்னா இறங்காது. மார்க்கெட் இந்த மாதிரி சைடுவேல தான் இருக்கும். ஸோ பெருசாக எடுக்க வேண்டாம். சில்வர் அப்படிங்கிறது கொஞ்சம் மூமெண்ட் வந்து ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டோடைய மூவ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த சேனல் அப்படிங்களா,
இந்த சேனலில் தான் கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் லெவல் இன்னும் இருக்குது. இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக சேனலுடைய சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடத்துல இப்போ ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கு. இது வந்து ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே அரெஸ்ட் ஆகி தான் நிற்கிது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஓகே மார்க்கெட் வரும். அது வரைக்கும் பை சான்ஸ் தான். ப்ரைஸ் இந்த ஜோனுக்குள்ள ப்ரைஸ் மேலே வர சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நமக்கு 670 அப்படிங்கிற டாப் வரைக்கும் போகலாம். கொஞ்சம் மேலே போனால் 6700 அதாவது 2700 வரைக்கும் கூட போகும். பட் பேசிக்காக 670 ஆர் 680 மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு 4 hour அப்படிங்கிற டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜோன் தான். ஸோ இப்போ இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து மேலே வரப்போகுது. அதுக்காக ஒரே ஃபாஸ்ட்டில் வரப்போகிறதில்ல, இந்த கன்சால்டேஷன் மோடில் தான் வரும். இப்படி போயிட்டு டக்குன்னு கீழே இறங்கி திருப்பி போயிட்டு அப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அப்சைடில் தான் அதிகப்படியாக மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 250 2650 மினிமம் மார்க்கெட் ரீச் ஆகும். ஓகே, அடுத்தது 2670லேருந்து 80ல் ஒரு மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மார்க்கெட்டுக்கு வரும். அந்த இடத்துல செல் ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ஃபால். எப்படி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, அதுக்கு ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, அப்புறம் மார்க்கெட் திருப்பி ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிடுது. இப்போ இந்த ட்ராப்புக்கு கரெக்ஷன் தான் இந்த பை. தென் மார்க்கெட் ஒரு செல் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பையை விட மேலே நடக்கக்கூடிய இந்த ஏரியாவில் செல் சான்ஸ்க்கு எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் இந்த ஹைக்கு மேலே போகும், டைரெக்டாக போகாது, கொஞ்சம் கன்சால்டேட் ஆகும், கீழே வரும், திருப்பி மேலே போகும். ஸோ ஒரு 2650 மினிமம் அந்த மார்க்கெட் டச் பண்ணுச்சு அப்படின்னா எனி செல் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே வந்தோடனே செல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வரும் பொழுது செல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம ரெடி ஆகலாம். இல்லை மார்க்கெட் அங்கே போகலை, அதுக்கு முன்னாடியே செல்லுக்கான ப்ரிப்பரேஷன் மார்க்கெட் நடந்துருச்சு அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஆக்சுவலாக இது வரைக்கும் வைக்கலாம். இது வைக்கும் பொழுது நமக்கு கீழே வரைக்கும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போகலாம், 610க்கு வரலாம். இல்லை இந்த ட்ராப் வரல அப்படின்னா இந்த ஹையை இப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த பர்டிகுலர் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு, இன்னும் பண்ணலை, பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த லெவலையே நம்ம சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட் எப்போ பிரேக் ஆகுதோ அங்கேருந்து இந்த கரெக்ஷன் பை அப்படிங்கிறது எண்ட் ஆகுதா வச்சுக்கலாம். இப்போ கிடையாது, இந்த ட்ரெண்ட் லைன் வில் பி அட்ஜஸ்டபிள் பிகாஸ் இந்த ஹையை மார்க்கெட் இன்னும் பிரேக் பண்ணல. கிட்டத்தட்ட 35 லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா நமக்கு இது இப்படி தான் இருக்கும், இங்கே தான் வரும். ஒருவேளை பண்ணிடுச்சு, மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுச்சு, க்ளோஸ் பண்ணி நின்றுச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரேக் ஆகும் பொழுது நம்ம செல்லுக்கு ரெடி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இது இப்போதைக்கு மெதுவாக பை சைடில் தான் இருக்கும். டக்குன்னு ஒரு ட்ராப் ஆனால் கூட திருப்பி மார்க்கெட் பை சைடுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவராக ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் பெரிய நியூஸஸ் கிடையாது, லைட்டான மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் மண்டே ஓப்பன் ஆகும், டியூஸ்டேக்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது, புதன்கிழமையும் ஹாலிடேவாக இருக்கும், வியாழக்கிழமையும் பெரும்பாலும் கரன்சிஸ் வந்து ஹாலிடேல இருக்கிறனால மூவ்மெண்ட் இருக்காது. திருப்பி ஃப்ரைடே மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் திருப்பி லீவ் வந்துடும். ஸோ நிறையா லீவ் பிரேக்ஸ் வரனால புதுசாக ஒரு என்ட்ரிக்குள்ளே போகிறவங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களுக்கு கிளியர் செட்டப் கிடைச்சா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கேன், லாக்கில் இருக்கிறேன் அப்படின்னா ஹெச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த வீக் நம்ம வந்து வீடியோ ரெகுலராக வரும், அதில் பார்க்கலாம். தேங்க்யூ.